எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். சிம்மமும் துலாவும் ஓயாதுமா, எப்படியாவது சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணும், எப்படியாவது நம்ம இது பண்ணணுங்கிற அந்த பண சேர்க்கை, அந்த பணத்தை சேர்க்கணும், இடத்த வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற அந்த அபிலாசை எண்ணங்கள் நிறைய இருக்கும். இந்த கும்பத்துக்கு கூட அது மாதிரி இருக்கும் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய அங்கே வேகம் அதிகம், அங்கே ஆட்சி பெறாரு, இங்கே உச்சம் பெறாரு, சரிங்களா? அதனால் உழைப்பையும் கொடுப்பாங்க, அந்தளவுக்கு உழைப்பும் இருக்கும். அதே மாதிரி தன்னோட உயர்வை காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனை வச்சு, தன்னுடைய பேரை வச்சு நல்லா உபயோகப்படுத்திக்குவாங்க. இந்த பேப்பர்ஸில் ஜாயிண்டாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடையோ அல்லது கூட்டு தொழிலாக செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சில சிக்கல்களோ மனக்கசப்போ இதெல்லாம் வரும். ஏன்னா 6ஆம் இடம் கொஞ்சம் விரயத்தை கொடுத்துரும். ஏன் இப்படி இது பண்ணது, கொஞ்சம் வார்த்தைகளை கடுமையாக பேசிக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக துலாமுக்கு இந்த மே மாதம் இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம். ஓகே மேம், இந்த மே மாதத்துடைய மேஷம்ல இருந்து மீனம் வரை ராசிக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம் மேம். ஒரு ராசியா பார்த்துடலாம், கூடவே பரிகாரத்தையும் சேர்த்து சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் மேம். சிறப்புமா, வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச வஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. எல்லாருக்குமே இந்த மே மாதம் சிறப்பான ஒரு பலாபலனையும் ஒரு விமோச்சத்தையும் கொடுக்குறோம். ஏன்னா ரிசல்ட் வரக்கூடிய, நம்மளுடைய ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் அமையப்போகுது. மே 4ஆம் தேதி. அது எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும். கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கால சர்ப தோஷமாக ராகு கும்பத்தில் இருக்கிறாருங்க, கேது பகவான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா சித்திரையும் வைகாசியும் கலந்து, தமிழ் மாதம் கலந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ சித்திரை மாதம் சூரியன் உச்சம் பெற்று மேசத்தில் இருப்பார். அப்புறம் பாதி மாதத்துக்கு மேலே, அதாவது 15ஆம் தேதிக்கு வைகாசி மாதம் அப்படிங்கும்போது ரிஷபத்துக்கு சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடத்த தான் தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். அப்படி வரிசையில் இந்த மாதம் வைகாசி விசாகம் மே மாதம் ரொம்ப சிறப்பு. அது கடைசிக்கு வருதுங்க, அந்த மாதிரி டைமில் வருது. அதாவது 30ஆம் தேதி வருது. இப்போங்க மே 30ஆம் தேதி முருகனுக்கு விசேஷமான உகந்த நாள். நடுவில் பார்த்திங்கன்னா அந்த அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி ஆரம்பம். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரத்துடைய பிரதோஷமும் கலந்து அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அக்னி நட்சத்திரத்தோட தோஷ நிவர்த்தி. இந்த அக்னி நட்சத்திரமும் தோஷ நிவர்த்தியெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு எதுனா, கத்திரி வெயில்பாங்க. ரொம்ப இந்த வருஷம் எல்லா கிளைமேட்டுமே இந்த பராபவ ஆண்டு மோசமாக தான் இருக்கும், அதிவீதியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா மாவட்டத்துலேயுமே வெப்ப கதிர்வீச்சுகள் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருமே இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேலே மே மாதமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெளியே வராமல் ஒரு 10-11 மணிலேருந்து 3 மணி வரையும் வீட்டிலேயோ அல்லது ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் பார்க்குறது ரொம்ப நல்லது. வெயிலில் உடம்பு தொந்தரவுகள், உஷ்ணம் அதிகமாயிரும். அதை பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கணும். ஏன்னா இந்த காலேஜ் அட்மிஷனு அது இதுன்னு நிறையா உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் கடைசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு மே கடைசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சுபகிரகம் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் 2ஆம் தேதிங்கிறது திருக்கணிதப்படிங்க. இந்த மாதிரி விசேஷ அமைப்புகள் இருக்கிறதுனால வளர்பிறையாக வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் இருக்குது. சதுர்த்தி சஷ்டி விரதம் ரொம்ப விசேஷம்.
இந்த மாதத்தில். அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது அதை விட விசேஷமான விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பில் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கணும், காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி நம்ம வந்து மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆங்கில மாதம் மே மாதம் என்ன சிறப்பு பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போவோம். ஓகே மேம், துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? வாழ்த்துக்கள்மா. அதாவது துலாம் ராசி அப்படிங்கும்போது சுக்கிரனுடைய ஆதிக்கமானது. இதில் பார்த்தீங்கன்னா மே மாதம் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக திருமணம் இதெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி நடந்திருக்கும். ஏன்னா குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். துலாமுக்கு வந்து பார்வை குரு இருக்கிறனால நிறைய விஷயங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன தடைகளோ அல்லது அவங்களுடைய முயற்சியில் ஏதாவது பிரேக் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதுவாக இருந்தாலும் இனி வர காலங்கள் இந்த குரு பெயர்ச்சி இதெல்லாம் நம்ம கணக்கு போடும்போது இந்த மாதம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக நிறைய கடன் மட்டும் வாங்கிறாதுங்க. வீட்டு கடனாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கார் வாங்குகிறேன், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி கடன்லாம் வாங்கிட்டாங்கன்னா அதை கட்டுறதுக்கு ரொம்ப வந்து சிரமப்படக்கூடிய காலமாக இந்த மே மாதம் இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப சிக்கல்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ராகு வந்து நல்ல இடத்துல இருந்து குருவுடைய ஒரு அமைப்பில் எல்லாம் வந்து இருக்கிறனால கண்டிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பூமி சார்ந்து வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து மே மாதம் உச்சம் பெற்ற அந்த சூரியனால் சமசப்தமாக பார்க்குற சூரியங்க நீச்சமா, துலாமில் வந்து சூரியன் நீச்சம், சனி பகவான் தான் உச்சம். இந்த துளாராசிக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த தொழில் சார்ந்து அந்த பிஸ்னஸ்ஸு சார்ந்து ஏதாவது ஒரு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அந்த பணம் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். சிம்மமும் துலாவும் ஓயாதுமா, எப்படியாவது சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணும், எப்படியாவது நம்ம வந்து இது பண்ணணுங்கிற அந்த பண சேர்க்கை, அந்த பணத்தை சேர்க்கணும், இடத்த வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற அந்த அபிலாசை எண்ணங்கள் நிறைய இருக்கும். இந்த கும்பத்துக்கு கூட அது மாதிரி இருக்கும் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய அங்கே வேகம் அதிகம், அங்கே ஆட்சி பெறார், இங்கே வந்து உச்சம் பெறாரு, சரிங்களா? அதனால் உழைப்பையும் கொடுப்பாங்க, அந்தளவுக்கு உழைப்பும் இருக்கும். அதே மாதிரி தன்னோட உயர்வை வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனை வச்சு தன்னுடைய பேரை வச்சு நல்லா உபயோகப்படுத்திக்குவாங்க. ஏன்னா சுக்கிரன் அல்லவா, அதனால் காசு பணங்க இவங்கக்கிட்ட தான் புழங்கணும், நம்ம இடத்துல தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த சூரிய நீசமாக இருக்கிறனால அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்போ, மருந்து மாத்திரை வாங்கக்கூடிய அமைப்போ, அப்பா வழியில் ஏதாவது பிரச்சனைகள் வரதோ அல்லது ஒரு சின்ன சண்டை சச்சரவு வரதோ, அப்பா சொந்தத்தில் சித்தப்பா பெரியப்பா வழியில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இவங்க வந்து இந்த மாதம் வந்து இந்த அக்ரிமெண்ட்டு போடுறது அல்லது வந்து ஏதாவது டாக்குமெண்ட்டு பிரச்சனை இதில் சைன் மட்டும் பண்ணுறது கூடாது. ஏன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் புதன் வந்து அக்ரிமெண்ட்டுமாங்க. இப்போ வக்கீலாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா அது தராசு, அந்த தராசுங்கிற வக்கீலுங்கிற யோகம் வந்து துலாமுக்கு நிறையா. உங்களுக்கு இப்போ ஜட்ஜு உட்காந்துருக்காரு நீதிபதியாக, அப்போ அவங்க என்ன தொங்கிட்டு இருக்குது, தராசு தான். அதெல்லாம் இவங்க வச்சுக்கணும். அந்த டிபியில் வச்சுக்கலாம் அல்லது வாங்கி ஒரு தராசை மாட்டி வச்சுக்கலாம். ஏன்னா சுக்கிரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய துலாம் எடை போட்டு, எடைங்கிறது தராசுங்க, அது மாதிரி பழகக்கூடியனால நம்ம அந்த தாந்திரிகத்தில் இதெல்லாம் சொல்லுவோம், ஆன்மீகம் சார்ந்து தான் சொல்லுவோமா. அப்போ நம்ம இந்த ராசிக்காரங்க இதை வச்சுக்கிட்டால் ஒரு விசேஷம் உண்டு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த இது. அப்போ இந்த பேப்பர்ஸில் ஜாயிண்டாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடையோ அல்லது வந்து கூட்டு தொழிலாக செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சில சில சிக்கல்களோ மனக்கசப்போ இதெல்லாம் வரும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் விரயத்தை கொடுத்துரும். ஏன் இப்படி வந்து இது பண்ணது, கொஞ்சம் வார்த்தைகளை கடுமையாக பேசிக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டமாக துலாமுக்கு இந்த மே மாதம் இருக்குது. அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தில் இவங்க கையெழுத்து சார்ந்து போடக்கூடிய விஷயத்தில் கவனம், விழிப்புணர்வு ரொம்ப தேவை. குரு நல்ல பார்வைகள் இருக்கனால இப்பயே எனக்கு இன்னும் பேபி இல்லைங்க மேடம்,
இதை பார்த்தேன்னு நீங்கள் ஜாதகமும் பார்க்கலாம், கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்கலாம். அப்போ வந்து சின்னதாக ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா கும்பத்தில் தான் ராகு இருக்கிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் நிறைய வர்றது வந்து யாருக்குன்னா துலாமுக்கு விருச்சிகத்துக்கு வருங்க. இப்போ பெண்களுக்கெல்லாம் கர்ப்பப்பை கோளாறு, இந்த மாதிரி கால் சம்பந்தமான பிரச்சனைகள், அடிபடுறது, இந்த எலும்பு மாதிரி இது வைக்கிறது எல்லாமே இந்த துலாமுக்கு நடக்கும். அந்த முட்டியை பேத்துக்கிட்டேன், காலை உடச்சிக்கிட்டேன், பிளேட் வச்சேன், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் துலாமுக்கு இருக்கும். அது மாதிரிலாம் நம்ம வந்து இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக மே மாதம் இருக்கணும். அதே போல் நீங்கள் விசா எடுத்துட்டோம் கிடைக்கல, அதே போல் நம்ம வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாமா, ஒரு பயணம் சார்ந்த இதெல்லாம் வந்து செய்யலாமா, ட்ராவல்ஸ் நிறையா வந்து இது பண்ணலாமா, எல்லாமே அதெல்லாம் பண்ணலாம். அதற்கெல்லாம் நல்ல ஒரு காலம் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களும் செய்தாலும் இந்த வைகாசி மாதமாக இருக்கட்டும், இந்த சித்திரை மாதத்தில் இருக்கிற இந்த சனிக்கிழமை போயிட்டு இந்த ஆஞ்சநேயரை, பஞ்சமுக ஆஞ்சநேயரோ அல்லது சாதாக உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கோ, இல்லைங்க நான் நாமக்கல் ஆஞ்சநேயரை கூட பார்த்துட்டு வரேன்னா பார்த்துட்டு வரலாம். சுசீந்திரம் போயிட்டு வந்துடுவோங்க, ஃபேமிலியோடு போய் சேவிச்சிட்டு வந்துடுறதுனாலும் சேவிச்சிட்டு வரலாம், ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு துலாம் ராசிக்கு மே மாதம் ரொம்ப சிறப்பு. ஹனுமான் சாலிசாவும் கேட்டுட்டு வரலாம், அல்லது பாராயணம் பண்ணலாம். இவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பு, சனி பகவானுடைய அமைப்பு, ஏன்னா 6ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறார். அப்போ ருணரோகம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறனால தான் ஆஞ்சநேயரை வழிபாடு இருக்க சொல்கிறது காரணம். அப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு சூரியனும் வீக்காக இருக்காரா, சனி பகவானும் வீக்காக இருக்காரா, கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவு, கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உடல் உபாதைகள் வரக்கூடிய மாதமாக இருக்கிறனால ஆரோக்கியத்தில் கவனம் மே மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு தேவை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.